பேசலாமாப்பா? பேசலாமா? மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், மறைந்த அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவருடைய இல்லத்துக்கு வந்து தலைவர் மதிப்புக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் சகோதரி அவர்களை, பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்தோம். அதே போல் சுதீஷ் அவர்களும் கூட இருந்தார்கள். மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அதாவது ரெண்டு பக்கமும் குழு போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழு போட்ட பின்னால் மற்ற பிரச்சனைகள்லாம் பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? நேரடியாக வந்து ரெண்டு பேரும் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து மரியாதை பார்த்துருக்கோம். நீ ரெண்டு பக்கம் குழு போடுவாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும். கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்த பிறகு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். குழு அமைக்கப்பட்டு அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் எஸ்பி வேலுமணி கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடனான சந்திப்புக்கு பிறகாக எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். சென்னை சாலை கிராமத்தில் உள்ள பிரேமலதா இல்லத்தில் கூட்டணி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசினார். அப்போது பேசிய அவர் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குழு அமைக்கப்பட்டு அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், கூட்டணி தொடர்பான செய்தியாளர்களுடைய கேள்விக்கு எஸ்பி வேலுமணி அவர்களின் பதில் என்னவாக இருந்தது? விவரங்களை சொல்லலாம். அதிமுக தேமுதிக இடையே தேர்தல் தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றதாக வேலுமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது முதல் கட்டமாக அவர் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து இதை கூட்டணி என்று எடுத்துக் கொள்ளலாமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் இரண்டு தரப்பிலிருந்து சந்தித்து பேசும்போது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது போன்ற ஒரு பதிலை அளித்திருந்தார். இதனை பார்க்கும்போது அதிமுக தேமுதிக தரப்புல கூட்டணி உறுதியாகியுள்ளது என்று தெரிகின்றது. இதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமற்ற நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் தேமுதிக அதிமுக தரப்புல கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் இன்று அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக முதற்கட்டமாக நடைபெற்றது. மிக முக்கியமாக இரண்டு கட்சி தரப்பிலுமே இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேமுதிக தரப்புல மிக முக்கியமாக 7 தொகுதிகளின் பட்டியல் அளித்து அதுல 4 தொகுதிகளில் கேட்கப்பட்டிருந்து அதுல மிக முக்கியமாக விருதுநகர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 2 தொகுதிகளில் தேமுதிக தரப்படுவதாக ஒரு தகவல் வெளியாக இந்த சூழலில் அதிமுக தரப்புல கடலூர் மற்றும் திருச்சி ஆகிய 2 தொகுதிகளையும் தருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை சீட் வேணுன்றதுல தொடர்ச்சியாக உறுதியாக இருந்தது. இதற்கு முன்னதாக பல்வேறு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில மாநிலங்களவை சீட் முக்கியமாக தரப்பட வேண்டும் என்ற உறுதியாக இருந்ததாக ஒரு தகவலும் வெளியாக இருந்த சூழலில் தற்போது அது குறித்து அந்த பேச்சுவார்த்தையை தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அதிமுக தரப்புல ஒரு உறுதியளிக்கப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமாக தேமுதிகவோட துணை செயலாளர் சுதீஷ் அவர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்பதனால கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தரப்புல கேட்கப்படவில்லை என்று தகவலும் வெளியாகி இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ள சூழலில் இரு தரப்பிலும் குழு அமைக்கப்பட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவலையும் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார்.
ஹரிஹரன், 4 தொகுதிகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில அத்தனை தொகுதிகளையும் அதிமுக ஒதுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறதா? அதாவது அதிமுக தேமுதிக இடையே கடந்த 2019 ஆண்டிலிருந்து கூட்டணி நீடித்து வருகின்றது. குறிப்பாக 2019 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகளில் அதிமுக தரப்புல ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுதும் மிக முக்கியமாக அதாவது இந்த மாநிலங்களவை மாநிலங்களவை சீட்டை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக முதல்ல 3 தொகுதிகளிலையும் ஒரு மாநிலங்களவை சீட்டு தர வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த ஒரு சூழல்ல தற்போது மாநிலங்களவை அந்த சீட்டிற்கு உறுதியளிக்கப்படாத ஒரு சூழல்ல கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் ஆகிய 2 தொகுதிகளை தேமுதிகவுக்கு தருகிறோம் என்றும், மேலும் கூடுதலாக 2 தொகுதிகள் அதாவது மிக முக்கியமாக கடலூர் மற்றும் திருச்சி ஆகிய 2 தொகுதிகளையும் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த மாநிலங்களவை சீட்டை தற்போது வரைக்கும் உறுதி செய்ய முடியாதனால, ஏன்னா அதிமுகவிடம் மாநிலங்களவை சீட்டு வழங்குவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் போதுமான அளவில் தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அந்த சீட்டு உறுதி செய்யப்படாத நிலையில தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக தற்போது தேமுதிக அதிமுக கூட்டணியை உறுதி செய்வதற்காக தற்போது 4 இடங்கள் தருவதற்கு அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரிஹரன், இன்றைக்கே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதா நிர்வாகிகள் சொன்ன அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் குழுக்கள் அமைக்கப்படும், இனி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அந்த குழுக்கள் மத்தியில நடைபெறுமா? என்ன தகவல்? இது ஒரு தேர்தலின் போதும் அதிமுக தேமுதிக இடையே இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தொகுதிகள் குறித்தும் குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும். இன்றைய தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில தேமுதிக தரப்புல ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த சாலிகிராமம் வீட்டில் நடைபெற்ற ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில முதற்கட்டமாக எந்தெந்த தொகுதிகள், அதாவது ஏற்கனவே இந்த தொகுதிகள் குறித்து பேசப்பட்டிருந்த சூழல்ல எந்தெந்த தொகுதிகள் குழுக்கள் அமைப்பது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகு, இந்த குழுக்கள் அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு அந்த பேச்சுவார்த்தை, அதாவது கூட்டணி குறித்த தொகுதி பங்கீடு குறித்த போன்ற பேச்சுவார்த்தைகள் போன்றவை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.